வெல்கம் டு 4th டே ஆஃப் இந்தியம் VBS. எப்படி ஜாலியாக நான் உங்களுக்கு வந்து கொண்டு போனோமா, உங்களுக்கு சூப்பராக ஹாப்பியாக இருந்ததா? ஓகே, நம்ம இன்னைக்கும் சூப்பரான சாங்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் கொண்டு வர எங்கள் டீம் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? காதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரிஸ், சாங்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரெடியாக இருங்க. ஓகே, ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு டிஎம்ஏ ஆன்லைன் VBS. உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு புது சாங்கையும் அதோட ஆக்ஷன்ஸையும் கற்றுக்கலாம். நீங்கள் ரெடியில் நினைக்கிறேன், நாங்களும் ரெடி. ஸ்டார்ட் மியூசிக். வாசிப்போம், ஜெயம் பெறுவோம், நல்ல குணங்கள் கொள்ளுவோம். இயேசுவோடு நடந்து தீமைகளை கடந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம், நல்ல குணங்கள் கொள்ளுவோம். இயேசுவோடு நடந்து தீமைகளை கடந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். சின்ன சின்ன சண்டைகள் நமக்குள்ளே வேண்டாமே, வீணான பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வேதம் வாசித்து அனுதினமும் ஜெபித்தால் வாழ்வே மாறுமே, வெற்றி வந்து சேருமே. சின்ன சின்ன சண்டைகள் நமக்குள்ளே வேண்டாமே, வீணான பெருமைகள் ஒரு நாளும் வேண்டாமே. வேதம் வாசித்து அனுதினமும் ஜெபித்தால் வாழ்வே மாறுமே, வெற்றி வந்து சேருமே. விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம், நல்ல குணங்கள் கொள்ளுவோம். இயேசுவோடு நடந்து தீமைகளை கடந்து பரிசுத்தமாய் வாழ்வோம். ஓகே குட்டீஸ், இந்த சாங்கோட ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ஜோம் பண்ணலாம். அன்பில் ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாள் VBS பார்க்குற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த VBS பார்க்குற எல்லா குட்டீஸும் ஏசப்பா நிறைய வேத வசனங்களையும் நிறைய பாடல்களையும் கிறிஸ்தவ பாடல்களையும் கற்றுக்கொள்ள உதவி செய்க. உங்களுடைய கரம் அவங்களோடு அவங்களுடைய குடும்பத்தோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. அவங்களோட ரட்சிக, அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. அவங்களுக்கு நீண்ட எழுத்தாக போக வருகளும் இருக்கணும், அவங்களோட கூட இருங்க. மீட்பர் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இத்தனை நாட்களாக உங்களை பார்த்ததுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் உங்களை நாங்கள் மறுபடியும் பார்க்குறோம். பாய். ஹாய் குட்டீஸ், நம்ம எத்தனாவது நாளில் வந்திருக்கோம் தெரியுமா? 4th டேல வந்திருக்கோம். 4th டேவோட டாபிக் பார்த்தீங்கன்னா புதிதாக தொடங்குதல். எப்பவுமே நம்ம ப்ரேயர் பண்ணி எல்லாமே கிடைச்சிருதுன்னு கொஞ்ச நாளாக ஆண்டவரை மறந்துடுறோம். அப்படி பின்மாற்றம் அடையும் போது நமக்கு எவ்வளோ போராட்டம் வரும். அப்படி 2 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் பேர் ஏசா, இன்னொருத்தர் பேர் யாக்கோப்பு. ஏசா வந்து பெரிய அண்ணா, யாக்கோப்பு அவரோட தம்பி. சரிங்களா? இந்த ஏசா கோவம் வந்து யாக்கோப்புக்கு மேலே கோவம் வந்து 400 பேரை கூட்டிட்டு போறாரு சண்டை போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் யாக்கோப்பு என்ன பண்றதுன்னு தெரியாத 3 மந்தையை அமைச்சு சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அது எல்லாத்தையுமே செமையா ஃபைட் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. சரி, ஃபேமிலியை நம்ம அனுப்புவோம்னு சொல்லிட்டு அந்த ஆத்த கடக்க உதவி செய்றாங்க. அவங்க அந்த ஃபேமிலி அந்த ஆத்தையும் தாண்டி போயிட்டாங்க. அங்க இருந்து யாக்கோப்பு ப்ரேயர் பண்ணாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு காப்பாத்து பண்ண போது ஒரு தேவ தூதன் வந்து அவர் இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாரு. ஏன் சண்டை போடுறாரு, எதுக்கு சண்டை போடுறாரு? பயங்கரமான சண்டை. அப்புறம் கேட்கிறாரு, யாக்கோப்பு உன் பேர் என்ன அப்படின்னா, நீ என்ன என் பேரை கேட்க, நீ உன் பேரை சொல்லுன்னு சொன்னா, என் பேர் யாக்கோப்பு. இனிமேல் நீ வந்து மனிதனிடத்துலையும் தேவனிடத்துலையும் போராடினால இஸ்ரவேல் என்ன அழைக்கப்படுவான் போது தான் யாக்கோப்புக்கு தெரியும், ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் யூசுப்பா கூட சண்டை போட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துல நின்று சண்டை போட்டனால அது வந்து பென்னியேல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆபத்து காலத்துல தான் ஆண்டவரை நம்ம நோக்கி கூப்பிடணும். எல்லா டைம்லயும் ஏசப்பாவை நீங்க கும்பிடணும். நீங்க சாப்பிடும்போது, தூங்கும்போது, ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்கும்போது, எல்லா இடத்துலயும் நீங்க ஆண்டவரை கூப்பிடணும். இனிமேல் நீங்க செய்வீங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய். Ready?
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. சங்கீதம் 103:3. திருப்பி சொல்லலாமா? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. சங்கீதம் 103:3. Thank you friends. Bye. வெல்கம் டு TMDM PBS. இப்போ நம்ம டே 4ல இருக்கோம். டே 4ல என்ன வசனம்னு பார்க்கலாமா? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யோவான் 20:29. இந்த வசனத்துல என்ன இருக்கு? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நான் காணாதிருந்தேன், நான் இந்த மாதிரி கட் பண்ணுவேன் அப்படின்னு ஏசப்பா தந்தை என் தாளது மூலியமா நான் விசுவாசிச்சதுனால என்னால இப்படி கட் பண்ண முடிஞ்சது. நம்ம காணாதிருந்தும் விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனோட கிருபை கிடைக்கும். நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நீங்க A4 ஷீட் எடுத்துக்கணும். A4 ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இதை ட்ரையாங்கிள் ஷேப்ல ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்பி இதை ஆஃப் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் நீங்க இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணிட்டு இது டைரக்டா இருக்கு இல்லையா? இதை வந்து நேரா ஸ்ட்ரெயிட்டா இது என்ன பண்ணிக்கணும்? கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுட்டு இதை இப்படி கட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்ஸ் என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க டிரா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் வேணும் அப்படின்னா நீங்க எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இங்க இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரெயிட்டா போட்டு இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இந்த கார்னர்ல விட்டுட்டு இப்படி நீங்க இதை டிரா பண்ணிக்கணும். தெரியுதா? இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிட்டு இதை இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த மாதிரி அழகான ஸ்னோஃப்ளேக்ஸ் கிடைச்சிடும். Thank you children. ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அன்னோன் ஃபேக்ட்ஸ். உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஃபேக்டுக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் 37% மக்கள் கவலையாக இருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச்சில் சயின்டிஸ்டில் சொல்கிறாங்க. ஆனால் ஏசப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? 1 தெசலோனிக்கேயர் 5:16 ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். பார்த்தீங்களா, ஏசப்பாவே சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுடைய கவலைகளை ஏசப்பாட்ட கொடுத்துருங்க. அடுத்த அன்னோன் ஃபேக்ட்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேள்விக்கான நேரம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டான பதிலை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஓகேவா? கீழே நான் தெரியுற இந்த நம்பருக்கு வித் ஆன்சரோட உங்கள் அட்ரஸையும் நீங்கள் சென்ட் பண்ணுங்க. பயங்கரமான கிஃப்ட்ஸ் கார்டு உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 4வது டேவோட டாபிக் என்ன? ரெடியா? செகண்ட் கொஸ்டின், அந்த 2 பிரதர்ஸோட நேம் என்ன? ஓகே. தேர்ட் கொஸ்டின், எங்க இருந்து அவங்க ஃபைட் பண்ணாங்க, அந்த இடத்தோட பேர் என்ன? ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், யாக்கோபுக்கு தேவன் இன்னொரு பேர் வச்சார், அது என்ன? எல்லா கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணிட்டீங்களா? சீக்கிரமா சென்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கிஃப்ட் சென்ட் பண்றோம். பிரைஸ் லார்ட். தம்பி தங்கச்சிங்களா, இந்த 4th டே நல்லா இருந்தது இல்லையா? பாருங்க, நீங்க மறக்காம சொல்லப்படுகிற பைபிள் ஸ்டோரிஸ், மனப்பாட வசனம் இதெல்லாம் எழுதி வைங்க, மறக்காதீங்க. இது மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வர போகிறது. பாருங்க, இன்றைக்கு அங்கிள் நான் உங்களுக்காக விசேஷமாக நீங்க போகிற நியூ கிளாஸ் ஃபீஸ்க்காக, உங்க ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஜெபம் பண்ண போறோம். அம்மா அப்பாவுக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்கணும்.
அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். உங்கள் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பெண்டிங் இல்லாமல் பே பண்ணப்படணும். ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிள்ளைகள் படிக்கிற வசனங்களை மறக்காதபடிக்கு அவங்க இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கட்டும். உங்களுடைய வசனம் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் போகிற நியூ வகுப்புகளுக்கு கிளாஸஸ் போகும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான ஈவுகள் கொடுக்கப்படட்டும். ஃபீஸ் எல்லாம் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றோருக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் கட்டளிடுங்க. கடன் இல்லாமல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணப்பட கிருபை கொடுங்க ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த VBS ஆன்லைன் VBS பார்க்கிற கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உயர்த்த போவதற்காக நன்றி செலுத்துவோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.